ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. போன வகுப்புல பிரவருத்திக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம். பிரவருத்திக்கு என்ன காரணம், பிரவருத்தினா முயற்சிக்கு என்ன காரணம் பார்த்தோம். ஜானாதி இச்சதி யததே கரோதி, அந்த 4 விஷயம். ஞானம் நிச்சய காரணம். சரி, ஞானம்னா என்ன ஞானம்? அந்த டேர்ம் ஞாபகம் கூட பரவாயில்ல, அர்த்தம் சொன்னா போதும். சரி, இது இஷ்டம், இது எனக்கு இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்கும், இது எனக்கு இஷ்ட சாதனம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், அது ஒரு ஞானம். அப்புறம் இது என்னால் செய்ய முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம முயற்சி செய்யணும், ஆசை ஏற்படும், அதுக்கப்புறம் முயற்சி செய்வோம். ஆக அந்த இஷ்ட சாதனதா அப்படின்னு அந்த ஒரு டேர்ம் இருக்கு, கிருதி சாத்தியதா அப்படின்னு டேர்ம். இது 2 தெரிஞ்சா போதுமா? விஷம் கலந்த அன்னத்துல என்ன இருக்கு, நம்மளால செய்ய முடியும், கிருதி சாத்தியதா இருக்கு. அதே போல அதுல இஷ்ட சாதனதா இருக்கா, விஷம் கலந்த அன்ன போஜனத்துல? அனிஷ்டம் இந்த டேர்ம் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. கொஞ்சம் உறக்க சொல்லணும், சரியா கேட்கல. இல்ல, டேர்ம் டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. அனிஷ்டத்துக்கு ஒரு அது சரி, பலவத் அனிஷ்ட அனுபத்தியா இருக்கு. அதாவது அந்த விஷ கலந்த அந்த அன்னத்தை சாப்பிட்டா, ஆனா என்னுடைய கேள்வி என்ன இருந்தது, விஷம் கலந்த அன்ன போஜனத்துல இஷ்ட சாதனத்தா இருக்கா, அது இஷ்டத்தை பெற்றுக் கொடுக்குமா? அந்த கேள்விக்கு பதில் என்ன? ஏன் இன்னைக்கு வந்ததே கம்மிதான், நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டா. இஷ்ட சாதனம் இருக்கு, கிருதி சாத்தியமும் இருக்கு, ஆனா பலவத் அனிஷ்டம் இருக்கிறதுனால சரி, இஷ்ட சாதனம்னா என்ன இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும்? விஷம் கலந்து இருக்கு, என்ன இஷ்டத்தை சாதிச்சு கொடுக்கும்? இல்ல, அந்த சாப்பிடுறதுங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா, அந்த அந்த இஷ்டத்தை திருப்தி அப்படின்னு சொல்லுவோம். பிரீத்தி திருப்தி. அப்ப இஷ்ட சாதனத்தாவும் இருக்கு, கிருதி சாத்தியதாவும் இருக்கு. அப்பயும் முயற்சி வரல அப்படின்னா பலவத் அனிஷ்டம் அனுபந்தியா இருக்கு. அந்த பலவத்தான ஒரு பெருத்த ஒரு நஷ்டம். சரியா? அப்போ 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். முயற்சி ஏற்படும் பொழுது 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? இது ஒரு பட்சம். இன்னொரு பட்சம் இருந்தது, அது கவனிச்சிங்களா? இன்னொரு பட்சம் 3 காரணங்கள் வேணும் அப்படின்னு சொல்றவாள் உண்டு. இன்னொருத்தர் சொன்னார் 2 காரணம் தான் ஞானம், 2 ஞானம் தான் காரணம். இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அட்டெண்ட் பண்ணி பாருங்க, போன தடவை பார்த்தோம் இந்த விஷயங்கள்ல. அந்த அபாவத்தை வச்சுட்டு இது பண்ணோம் இல்லையா, அது அபாவத்தை வச்சுட்டு. சரி, ஆக என்ன அபாவம்? அதாவது அனிஷ்டங்க பலவத் அனிஷ்ட அனுபந்தி ஞானம் அபாவம் அப்படின்னு இல்லையா? சரியா சொல்றீங்க, ரொம்ப சரியா சொல்றீங்க. சரி, நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஆக இந்த அபாவம் காரணம் அப்படின்னும் பொழுது ஒன்னும் சிம்பிளிஃபைடு ஒன்னு சொல்லலாம். அந்த ஞானம் பிரதிபந்தகமா இருக்கு, ஆகையான அபாவம் காரணம் பட்சம். என்ன வந்து இஷ்ட சாதனம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம், வித்தி சாத்தியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஆனா இது பெருத்த அனிஷ்டத்தை எனக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்ற ஞானம் ஞானமின்மை காரணமாக இருக்கும். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்களா? இது கொஞ்சம் சூக்ஷ்மமான அம்சம், எல்லாரும் ஃபாலோ பண்ணீங்களா? ஏதாவது சந்தேகம் இருக்கா அதுல?
சரி, இல்ல நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம என்னன்னா இதுதான் அந்த முயற்சிக்கு காரணம் அப்படின்னு 2 பட்சங்கள் பார்த்தோம். இப்போ அந்த செய் அப்படின்ற அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்? இது ஒரு பெரிய வாதம், விதிவாதா அப்படின்னு சாஸ்திரத்துல எல்லாம் வரும். விதி அப்படின்னாலே இந்த சொல்லுக்கே விதி அப்படின்னு பெயர். லிங்கு லோட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இதம் குரு அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த குரு அப்படின்றது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு விசாரம் பண்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் இந்த சொல்லுக்கு அப்படின்னா, இந்த சொல்ல கேட்டுதான ஒருத்தனுக்கு முயற்சி ஏற்படுறது. படி அப்படின்னு ஒருத்தர் கட்டளை இட்டாரே இருந்தா அதுக்கப்புறம் படிக்கிறோம். அப்ப படித்தல் அப்படின்ற செயல்ல ஒருத்தனுக்கு முயற்சி ஏற்படுறது இந்த சொல்ல கேட்ட பிறகு. சொல்ல கேட்டா என்ன ஆகும்? வாக்கியத்தை கேட்டா நமக்கு என்ன ஏற்படும்? இதை படி அப்படின்ற வாக்கியத்தை கேட்டா வாக்கியம்ன்றது பிரமாணம் என்ன ஏற்படுத்தும்? ஒரு காரியம் பண்ணணும்ன்ற ஒரு ஒரு சப்த ஞானம் வரும்னு வச்சுக்கலாமா? அந்த வாக்கியத்தை அவ சொன்ன உடனே சப்தத்தை வச்சு ஒரு ஞானம் வருது. அந்த ஞானத்தை வச்சு நம்ம ஒரு காரியத்தை புத்தி வருது. அந்த காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு தன்மை, எப்படியா செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சி. எனக்கு சரியாவே கேட்கலையே, எனக்கு ஒண்ணுதானா இல்லாட்டி மற்றவர்களும் சரியா கேட்கறதா ஸ்ரீவத்சன் சாமி சொல்றது? அதாவது எனக்கு ரொம்ப ஃபீல்டா இருக்கு. இப்ப கேட்கறதா அடியன்? கொஞ்சம் ஃபீல்டா தான் இருக்கு. லேப்டாப்ல ஏதாவது பிரச்சனை நினைக்கிறேன், தெரியல. இல்ல அடியனுக்கு கேட்கறது, அதனால கேமரா ஸ்பீக்கர் தான் சரியா நினைக்கிறேன். சரி, நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, இந்த இது இருக்கு இல்லையா, சப்தம் அப்படின்றத கேட்ட உடனே நமக்கு சாப்த போதம் அப்படின்னு ஒரு அறிவு ஏற்படும். வாக்கியத்தை கேட்டு நமக்கு ஒரு அறிவு ஏற்படும் இல்லையா? இத்தை படி அப்படின்ற வாக்கியத்தை கேட்டு நம்ம ஒண்ணு புரிஞ்சுட்டு இருக்கோம், ஒரு புரிதல் ஏற்படும். புரிஞ்சின்றதுக்கு அப்புறம் நம்ம முயற்சியில ஈடுபடுறோம். அப்ப நடுவில் ஏற்பட்ட அந்த புரிதல் இருக்கு இல்லையா, இதை பத்தின புரிதலாக இருக்கும். முயற்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். இதை படி அப்படின்னு சொல்றார் அப்பா, பிள்ளை அதை கேட்டு படித்தல் அப்படின்ற செயல்ல முயல்கிறான். நடுவுல என்ன ஏற்பட்டிருக்கணும் அந்த பிள்ளைக்கு? அந்த படித்தல்ன்ற சப்தத்துக்கு ஒரு 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 அர்த்தம் புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றார், எதை பத்தி சொல்றாருன்னு ஒரு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். இல்ல அப்படி இப்ப முயற்சிக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். இந்த பிள்ளை இப்ப முயற்சி செய்யறான் இல்லையா, படித்தல் அப்படின்ற செயல்ல முயற்சி செய்யறான். படித்தல் அப்படின்ற செயல்ல எப்போ அவன் முயலுவான்? அதே காரணம் ரெண்டும் வரணும். அதாவது இந்த முயற்சி பண்ணா ஒரு பலன் கிடைக்கும். இந்த முயற்சி பண்ண முடியும். சரியா? அதே போல இந்த முயற்சினால பெரிய ஒரு அனிஷ்டம் ஏற்படாது. அப்ப இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும் இல்லையா? தெரிஞ்சாதானே அந்த பையன் முயற்சி செய்வான். இந்த தெரிதல் அந்த பையனுக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது அந்த பையனுக்கு? இதெல்லாம் நம்ம ஜிக்ஞாசா விகரணத்தை இந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோமே. அந்த பையனுக்கு எப்படி வந்திருக்கும் இந்த அறிவு? சொல்லாத ஒரு செயலை குறிக்கும் அப்படின்ற ஒரு அதெல்லாம் வேண்டாம். சிம்பிளான பதில், நீ இதை படி அப்படின்னு தந்தை சொல்ல அந்த பையனுக்கு இது புரிஞ்சிருக்கு அப்படிதானே வச்சுக்கணும். ஜிக்ஞாசாதிகரன் பூர்வபட்சத்துல தானே பார்த்திருக்கோம். அவன் சும்மா இருப்பான், ஒருத்தர் ஒண்ணு சொல்றார், அதுக்கப்புறம் அவன் செயலை ஈடுபடுறான். அப்போ எனக்கு செயலை ஈடுபடணும்ன்ற அறிவு எப்படி ஏற்பட்டதுன்னா அந்த சொல்லை கேட்டு அப்படின்னு தானே. அதேதான் இங்கேயும், சொல்லை கேட்டு இவனுக்கு அறிவு ஏற்பட்டிருக்கு. என்ன அறிவு ஏற்பட்டிருக்கு? படித்தல் அப்படின்றது இஷ்டத்தை கொடுக்கும், என்னால் செய்ய முடியும், பெரிய அனிஷ்டத்தை ஏற்படுத்தாது அப்படின்ற அந்த அறிவானது அந்த வாக்கியத்தை கேட்டு ஏற்பட்டிருக்கு. அப்போ இத்தை படி அப்படின்ற வாக்கியத்துக்கு இப்ப என்ன அர்த்தம் ஆயிருக்கு? படித்தல் என்ற செயல் உனக்கு இஷ்டத்தை கொடுக்கும். அந்த 3 அம்சங்கள். சரியா? அப்போ அந்த செய், படித்தலை செய் அப்படின்னு அந்த செய் அப்படின்ற சொல்லுக்கே இப்ப என்ன அர்த்தம் ஆயிடுது? இந்த 3 தான் அர்த்தம்.
எந்த செயல் செய்யப்பட வேண்டுமோ அது இஷ்டத்தை கொடுக்கும், பெருத்த அனிஷ்டத்தை ஏற்படுத்தாது. அதே போல உன்னால் செய்ய முடியும் அப்படின்ற 3 அர்த்தம். எப்படி லிங்க் பண்றான்னு புரியுறதா? அப்ப செய் அப்படின்ற சொல்லுக்கு எப்படி இதுதான் அர்த்தம் அப்படின்னு இந்த மாதிரிலாம் யாரு யோசிச்சிருப்பான்னு தெரியல. இவ்வளவு நல்ல ஒரு ஆழமா எல்லா தார்க்கிகால் மீமாம்சம் அந்த காலத்துல இருக்கக்கூடிய சாஸ்திரஸ்தாள் எல்லாருமே இப்படி ஆழமா யோசிச்சு வச்சிருக்கோம். அப்ப செய் அப்படின்ற சொல்லுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்றது இந்த வகையா முடிவு பண்ணியிருக்கான். இந்த ப்ராசஸ் புரியறதுதான் எப்படி அவ முடிவு பண்ணா அப்படின்னு சுவாமி. சுவாமி இந்த சொல் இந்த ஞானத்தை, அதாவது இப்ப படின்னு சொன்னா இந்த முயற்சி பலன் கொடுக்கும் அப்படின்ற ஞானம் வரத்துக்கு முன்னாடி அதை பார்த்திருக்கணும் இல்லையா? அதாவது அந்த ஞானம் தான் இப்போ படின்னு சொன்னா அத இத ஏற்படுத்தாது, எனக்கு பலன் கொடுக்காது அப்படின்னு அந்த ஞானம் வரலாம் இல்லையா? எப்படி இந்த ஞானம் வருது? இல்லையா, அதுதானே அப்பா ஆப்தர் அப்படின்னாலே சொன்னவர் ஆப்தர் அப்படின்னு நம்ம நம்பிட்டோம்னா இப்ப அந்த வாக்கியத்தை கேட்டோடனே நமக்கு ஒரு போதம் வரும் இல்லையா? நதியினுடைய கரையில 5 பழங்கள் இருக்கு அப்படின்னு ஒருத்தர் சொன்னாருன்னா நமக்கு ஏதோ ஒரு புரிதல் வரும் இல்ல? அதே மாதிரிதான் இங்கேயும் நீ படி அப்படின்னு சொன்னாருன்னா அப்பா உன்னை குழந்தை ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிறது. என்ன புரிஞ்சுக்கும் அந்த குழந்தை? அதுக்கப்புறம் இந்த குழந்தை பிரவൃத்தியில ஈடுபடுறது, செயல் ஈடுபடுறது. அப்ப என்ன புரிஞ்சுக்கும்? நான் என்ன புரிஞ்சுக்க முடியும்? நதியின் கரையில 5 பழங்கள் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறோம். அப்ப அதே மாதிரி நீ படி அப்படின்னு அந்த சொல்ல கேட்டு ஏதோ ஒரு புரிதல் நமக்கு ஏற்பட்டு என்ன புரிதல் நமக்கு ஏற்படும்? அப்ப பிரவൃத்திக்கு காரணமான ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். முயற்சிக்கு காரணமான புரிதல் என்னது? நம்ம பார்த்த 3 ஞானம். அப்ப ஆப்தன் இல்ல, அது சொல்றவர் ஆப்தன் இல்லைன்னா இந்த முயற்சி ஏற்படாது அப்படின்னு வச்சிருந்தா அதுக்கு நடுவுல இந்த 3 ஏதாவது ஒண்ணு வரல அப்படின்னு சாப்த போதமே ஏற்படாது. சொல்றவர் ஆப்தர் இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுக்கோமே, நதியினுடைய கரையில் 5 பழங்கள் இருக்கின்றன, அங்க செய்யாத எதுவுமே கிடையாது, சித்த பர வாக்கியம். சொல்றவர் பொய் சொல்றவர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோமே, நமக்கு ஏதாவது புரிதல் ஏற்படுமா? அங்க அதேதான் இங்கேயும். சரியா? சரி, இப்ப நம்ம இந்த வாக்கியங்கள்லாம் படிச்சா சரியா இருக்காங்க? செய் என்று சொன்ன பிறகு முயல்கிறோம். ஏன் கோபாலன் சுவாமி ஏதாவது சொல்லணும்? இல்ல அதேதான் நான் படிக்கிறேன், அப்படியே நானும் படிச்சேன். சரி, நான் மியூட் பண்ண பண்ணிடுறேன். சுதர்சன் சுவாமி. அடியன் கட்டளைக்கு பொருள், கட்டளை சில சமயம் இஷ்ட சாதனமா இல்லைன்னாலும் கூட கட்டளையிட்டவாளுக்காக பண்றது உண்டு இல்லையா? அதாவது அவளுக்காக பண்றதுன்னு இருக்கு இல்லையா? அப்ப இஷ்ட சாதனம்ங்கிறது இருக்கணும்னு அவசியம் இல்ல இல்லையா? இல்ல, அது என்ன, நான் இப்ப விஷயமே மலையில இருந்து குதி அப்படின்றது கட்டளை தான். மலையில இருந்து குதி அப்படின்றது இங்க கூட அவன் நம்ம மலையில இருந்து குதிக்கிறோம்னு வச்சுக்கோமே, இதை ஒப்புக்கொண்டேதான் ஆகணும். அப்ப ஏதோ ஒரு விதத்துல நம்ம மலையில இருந்து குதிக்கிறது நமக்கு இஷ்டத்துக்கு சாதனம் அப்படின்னு தெரிஞ்சுதான் குதிக்கிறோம். இஷ்டமானா மாறும். என்ன இஷ்டமா இருக்கும் அங்க? கட்டளையை நிறைவேற்றுறோம் அப்படிங்கிற இஷ்டம், அவளை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா அவ்வளவுதான், இஷ்டம் மாறிடும். சரி, இப்ப செய் என்று சொன்ன பிறகு முயல்கிறோம். சரியா? இது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும் முதல்ல. அப்ப என்ன, முயற்சிக்கு எந்த ஞானம் தேவையோ அது எதுல இருந்து உண்டாயிருக்கு? இந்த வாக்கியத்துல இருந்து உண்டாயிருக்கு. சரியா? சரி, முயற்சிக்கு என்ன ஞானம் தேவை? 3 ஞானம் அப்படின்னு பார்த்துட்டோம். அப்ப இந்த வாக்கியத்துல இருந்து அந்த 3 ஞானம் உண்டாயிருக்கு. இப்ப வாக்கியத்துல இருந்து என்ன விதமான ஞானம் உண்டாருதோ வாக்கியத்துக்கு அர்த்தம் அதுதானே. குடத்தை எடுத்துக்கொண்டு வா அப்படின்னு உடனே நமக்கு குடத்தை பற்றின அறிவு ஏற்படுது. ஏன் ஏற்படுறது? ஏன்னா குடம்ன்ற சொல்லுக்கு அந்த பொருள் அர்த்தம். அப்ப வாக்கியத்தை கேட்டு நமக்கு என்ன ஞானம் ஏற்படுறதோ, எந்த விஷயத்தை பற்றின ஞானம் ஏற்படுறதோ, இதை கம்ப்ளீட் பண்ண முடியுமா? என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்றத, வாக்கியத்தை கேட்ட பிறகு எந்த விஷயத்தை பற்றின ஞானம் ஏற்படுகிறதோ
அந்த விஷயம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா நல்லா புரிஞ்சுட்டு அந்த விசேஷம் விசேஷம்னு சொல்லாம விசேஷம்னா அதை காட்டும் விசேஷமா கூட இருக்கலாம். நீளமான குடம் இருக்கு அப்படின்னு நமக்கு நீளம் புரியுறது இல்லையா, விசேஷம் கிடையாது நீளம் அப்படின்னு. பொதுவா ஒரு வாக்கியத்தை கேட்ட பிறகு எந்த விஷயத்தை பற்றிலாம் ஞானம் ஏற்படுகிறதோ அந்த விஷயம் அந்த வாக்கியத்தில் இருக்கக்கூடிய பதங்களுக்கு அர்த்தம். இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஒரு வாக்கியத்தை கேட்கிறோம், கேட்ட பிறகு நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோமோ, எதை பற்றி புரிஞ்சுக்கிறோமோ, அப்ப அதுதானே அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தம், அந்த பதங்களுக்கு அர்த்தம் அப்படின்னு ஆயிடும். சரியா? அது அந்த ரீதியில பார்த்தா என்ன அர்த்தம்? இப்ப இங்க செய் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த 3 விஷயங்கள் தான் அர்த்தம் அப்படின்னு ஆயிடும். சரியா? அதுக்கப்புறம் அந்த கடைசியில இருந்து 3வது புல்லட், பலவத் அனிஷ்ட அனுபந்தி அல்ல. சரியா? இதுவும் ஒரு ஞானம். என்ன வேணும் நமக்கு? பலவத் அனிஷ்ட அனுபந்தி, அதாவது பலவத்தான அனிஷ்டத்தை இது ஏற்படுத்தாது, பெருத்த துன்பத்தை விளைக்காது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன அர்த்தம்? செய் அப்படின்ற சொல்லுக்குள்ள இதுவும் அடக்கம். இந்த படித்தல் அப்படின்ற செயல் உனக்கு பெருத்த துன்பத்தை ஏற்படுத்தாது அப்படின்னு. சரி, இப்போ இன்னொரு பட்சம் இருக்குல்ல, இது காரணம் கிடையாது, பிரதிபந்தகம் அப்படின்னு. அந்த பட்சத்துல எது பிரதிபந்தகம், எது தடையாக இருக்கும்? அந்த பலவத் அனிஷ்ட அனுபந்தி ஞானம் பிரதிபந்தகமா இருக்கும். சரியா? இது பலவத் அனிஷ்ட அனுபந்தி அப்படின்ற ஞானம் தடையாக இருக்கும் இல்லையா? சரி, இப்ப அந்த பட்சத்துல செய் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? செய்ங்கிற சொல்லுக்கு அந்த பலவத் அனிஷ்ட அனுபந்தி ஞான அபாவம் இருக்கும், அபார்ட் ஃப்ரம் இஷ்ட சாதனம் கிருதி சாத்தியத்தோட. அது கரெக்ட். இஷ்ட சாதனத்தா ஞானம் இருக்கணும், கிருதி சாத்தியத்தா ஞானம் இருக்கணும். அது கூட சேர்த்து இது பலவத் அனிஷ்ட அனுபந்தி அப்படின்ற ஞானத்தினுடைய அபாவம் இருக்கணும். 3 காரணங்கள். அது கரெக்ட். செய்கின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் இந்த பட்சத்துல? முதல் பட்சத்துல என்ன ஆச்சு? 3 அர்த்தங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஏன் 3 அர்த்தம்? ஏன்னா முயற்சிக்கு 3 ஞானம் தேவை. ஆக என்ன ஆகுது? அந்த 3 விஷயங்கள் 3 ஞானம். சரியா? அப்போ 3 விஷயங்களுமே செய் அப்படின்னு சொல்லிக்கு அர்த்தம். இந்த பட்சத்துல எத்தனை ஞானம் காரணமாக இருக்கு? 2வது பட்சத்துல 2 ஞானம் தான். 3வது காரணம் என்ன? ஒரு ஞானத்திலே அபாவம். இந்த பட்சத்துல என்ன ஆகும்னா 2 தான் அர்த்தம். படி அப்படின்னு சொன்னா இஷ்ட சாதனம் கிருதி சாத்தியம் அப்படின்னு மட்டும் தான் தெரிவிக்கப்படும். உடனே குழந்தை படிச்சுடுவான். அப்ப எப்ப படிக்க மாட்டான்? அவனுக்கு வேற விதமா வேற ஒரு பிரமாணத்தினால என்ன ஆகணும்? வேற ஒரு பிரமாணத்தினால என்ன தெரிய வரணும்? படிச்சா எந்த பிரயோஜனம் இல்ல, இத படிச்சா விபரீதமா போயிடும் அப்படின்னு வேற விதமா தெரிஞ்சுக்கணும். இது பெருத்த துன்பத்தை விளைக்கும் அப்படின்னு வேற ஒரு பிரமாணத்தால தெரிவிக்கணும். சரியா? அப்படின்னு இதுதான் இந்த நையாயிக பட்சத்துல. இதெல்லாம் கொஞ்சம் சிரமம். எல்லாரும் ஃபாலோ பண்றீங்களா? இந்த அபாவம் இதெல்லாம் சிரமம்னா ஏன் சிரமம் அப்படின்னா, நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை தானே இதுல முதல்ல டியூன் ஆகிறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். எல்லாரும் ஃபாலோ பண்ண முடியாதுடா, நீங்க நிறைய பேர் வரல அப்படின்னு சொல்லிட்டா இல்ல ஃபாலோ பண்ண முடியறது. என்ன ஒண்ணுன்னா இந்த டேர்ம்ஸ் ரீகலெக்ஷன் அண்ட் ஸ்பான்டேனிட்டி இன்னும் வரல. இல்ல அது பரவாயில்ல, ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கு. கான்செப்டை ஃபாலோ பண்ண முடிஞ்சா இப்போதைக்கு போதும். சரி, இப்போ கடைசியில அந்த பிராபாகர மதத்துல ஜிக்ஞாசாதிகரணத்துல பார்த்த ரீதியில பூர்வபக்ஷத்துல ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா போனதுல கூட பார்த்தோம். போன வாரம் கூட பிராபாகர மதத்தை கூட பார்த்தோம். செயலை செய்யணும்னா பிராபாகரன் என்ன காரணம்னு சொல்றான்? காரியதா ஞானம் சொல்றான். சரி, காரியத்தானா என்ன அப்படின்னு ஞாபகம் இருக்கா?
இது காரியம் அப்படின்னு இந்த பிராபாகரன் எப்ப சொல்லுவான்? இது என் காரியம். எப்ப சொல்லுவான்? இது என்னால் செய்ய வேண்டும், என்னால மட்டும் செய்ய வேண்டும். என்ன செய்ய வேண்டும் இல்ல, இது என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா காரியம். இது என்னால் செய்யப்பட வேண்டிய காரியம். எப்ப உதிக்கும்? எனக்கு இஷ்டத்தை கொடுக்கும். நான் செய்யாம போனா அது ஏற்படாது. நான் செய்யாமல் போனால் ஏற்படாது அப்படின்னா அப்போ என்ன தோணும்னா, இது எனக்கு காரியம், நான் செய்ய வேண்டியது அப்படின்னு தோணும். அப்படி தோணின பிறகு முயற்சி ஏற்படும். இப்ப பிராபாகர மதத்துல செய் அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? காரியம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஏன்னா எந்த ஞானமானது பிரவருத்திக்கு காரணமோ அப்படிப்பட்ட ஞானம் செய் அப்படின்ற சொல்ல கேட்டு ஏற்படும். இது ஸ்டாண்டர்ட். பிரவருத்திக்கு காரணம் என்ன அப்படின்றத வச்சு இந்த அர்த்தங்கள்லாம் மாறும். சரி, அடியன் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த நோட்ஸ்ல காரியத்தான்னு எழுதியிருக்கேன். சோ அது வந்து காரியத்தா புத்தின்னு. ஓகே. ஆமா, அந்த காரியத்தான் என்னன்னா காரியத்தினுடைய தன்மை காரியதா அப்படின்னு. இது என்னுடைய காரியம் அப்படி, படித்தல் என்னுடைய காரியம் அப்படின்னா படிப்புல என்ன இருக்குன்னா காரியதா அப்படின்னு. சரி, இப்போ அடுத்தது இதுக்கே கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. முடிக்க முடியுமான்னு தெரியாது, ஆனா அர்த்தா பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரி, அர்த்தா பத்தி என்ன அப்படின்னா, தேவதத்தன் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. தேவதத்தா ராத்ரோ பூங்கே திவா புஞ்சான பேசதி தீனத்வாத். தேவதத்தன் வந்து ராத்திரி சாப்பிட்றான். சரி, இது முறையிலே வரும். தேவதத்தன் பருத்து இருக்கா அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. அதை கேட்டுக்கிறோம். அவரே சொல்றார் தேவதத்தன் கார்த்தால சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. நமக்கு கண்டிப்பா ஒரு புத்தி ஏற்படும், தேவதத்தன் ராத்திரி சாப்பிடுறான் அப்படின்னு ஏற்படும். இந்த புத்தி எப்படி ஏற்பட்டது? இதுல என்ன பிரமாணம்? என்ன நடந்தது நமக்கு இந்த புத்தி ஏற்பட? நம்ம கண்ணால பார்க்கல, சொல்றவர் நேரம் இதையும் சொல்லல. தேவதத்தன் ராத்திரி சாப்பிடுறான் அப்படின்னு சொல்லியிருந்தா அங்க என்ன பிரமாணம்? சப்தமே பிரமாணம். அவரும் சொல்லல, ஆனா நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோமே. அப்ப என்ன பிரமாணம்? என்ன தோன்றது சட்டுன்னு? அனுமானம். என்னது? அனுமானம். அனுமானம் அப்படித்தானே தோன்றது. ஆனா அனுமானம் இல்லை அப்படின்னு சொல்றான். யாரு? பாட்ட மீமாம்சகன். அதுல பாட்ட மீமாம்சகன் எல்லாம் பாக்குறான் இல்லையா, அவன் சொல்றான். சரி, ஏன் அனுமானம் இல்லை? இங்க அனுமானம் ஏற்படாது அப்படின்னா என்ன ஹேத்து? அனுமானம்னாலே ஹேத்து சொல்லணும் இல்லையா? இங்க பக்ஷம் சாத்தியம், பக்ஷம் என்னவா வச்சுக்கலாம். இங்க தேவதத்தன் பக்ஷம் என்ன சாதிக்கணும்? இரவில் உண்கிறான். இரவில் உணவு, இரவில் உண்ணுதல். சரியா? அது தேவதத்தன் இடத்துல சாதிக்கணும். என்ன ஹேத்து சொல்லலாம்? எல்லாரும் காத்தால ராத்திரி சாப்பிடுவா, இவன் காத்தால உண்ண மாட்டான்னு சொல்றான். அதனால அனுமானம். ஹேத்துனுடைய தர்மம் என்ன? ஹேத்துனுடைய முதல் ஆஸ்பெக்ட் என்ன? அது பட்சத்துல இருக்கணும். தேவதத்தன் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் தர்மத்தை சொல்லணும். பருத்திருக்கிறான். சரி, பருத்திருக்கிறான் அப்படின்றத வச்சுக்கோமே. பருத்திருக்கான்றது சரியான ஹேத்துவா? என்ன சாதிக்க பாக்குறோம்? நைட்டு சாப்பிடுறான் அப்படின்னு. சரி, பருத்திருக்கலாம் நைட்டு சாப்பிடணும்னு அவசியம் இல்லை இல்லையா? அது வியாப்தி சரியா வரலையே. வியாப்தி சரியா வரல. சரி, பருத்திருக்கிறது கிடையாது ஏத்து. சரி, காலையில சாப்பிட மாட்டான், அது ஏத்து வச்சுக்கலாமா? அது சரியா வருமா? அதுவும் வராது. காலத்தால சாப்பிடல, யாரெல்லாம் காலத்தால சாப்பிடலையா வாடா ராத்திரி சாப்பிடுவா அப்படின்னு சரியா வராது இல்லையா? சரியா? ஸ்ரீவத்சன் சுவாமி இப்ப புரியுறதா? அந்த ஒரு ஹேத்து சொல்லும் பொழுது
மறுபடியும் எல்லாருமே வந்து சில தடவை நீங்க அந்த அதான் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது, வாரத்துல ஒரு நாள் தான் வருதுனால. ஆனா சாஸ்திரம் படிக்கிறதுக்கே என்ன ஒரு பயன் அப்படின்னா, இந்த பக்ஷம் சாத்தியம் ஹேத்து சொல்லணும் அப்படின்னா அந்த பட்சத்துல இருக்கிற தர்மத்தை எக்ஸாக்டா சொல்லணும். பெருசா 4 வாக்கியங்கள் சொல்றது அது இங்க முறை கிடையாது. சாஸ்திரம் படிக்க படிக்க அது பழக்கம் வந்துடும். பட்சத்துல இருக்கிற எக்ஸாக்ட் தர்மத்தை சொல்றேன். சரி சரி, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து ஹேத்து வாக்கினா என்ன? காலையில் சாப்பிடாமல் இருந்து கொண்டு பருத்திருத்தல், ரெண்டுத்தையும் சேர்த்து ஹேத்து வாக்கினா என்ன? இப்ப சரியா வருமா? அது சரியா வரும் தான் தோன்றது. யாரெல்லாம் காலையில் சாப்பிடாமலே பருத்திருக்கார்களோ அவர்கள்லாம் ராத்திரியில சாப்பிடுறார்கள். சரியா இருக்கா? மாதிரிதானே இருக்கு. சரியா? இது சரிதான். ஆனா இப்போ என்ன தாற்பயம்னா, இந்த மாதிரி யாருமே ஒருத்தரை பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் அந்த குழந்தை வந்து இந்த மாதிரி காத்தால சாப்பிடாம, நம்மளே கூட வச்சுக்கோங்க, நம்மளே யோசிச்சு பாருங்க, தாட் எக்ஸ்பீரியன்ஸ். காத்தால சாப்பிடாமல் பருத்து இருக்கிற ஒருத்தர் ராத்திரி சாப்பிடுறாரு அப்படின்றத நம்ம ஒருத்தர் பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ ஒருத்தர் வந்து சொல்றாரு ஒரு காத்தால சாப்பிடுறது கிடையாது, பருத்து இருக்காரு அப்படின்னு, நமக்கு கண்டிப்பா தோணும் ராத்திரி சாப்பிடுறாரு அப்படின்னு. நம்ம எங்க அன்வய வியாப்தியை கிரகிச்சிருக்கோம்? இந்த தேவதத்தன் இப்படி இருக்கான், எப்படி யக்ஞ தத்தனை போல. இப்ப யாருமே பார்த்து இருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஒருத்தர். ஆனாலும் நமக்கு அந்த புத்தி ஏற்படும். எப்படி அப்படின்றத எங்க ஆராய்ச்சி. இது ஒரு அம்சம். இன்னொரு அம்சம் என்ன அப்படின்னா, இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, நம்மளுடைய ஹேத்து என்ன? விசிஷ்டமான ஹேத்து அப்படின்னு சொன்ன. விசிஷ்டம்னா ரெண்டுத்தையும் சேர்த்த ஹேத்து. என்ன ஹேத்து? காலையில் உண்ணாமல் பருத்திருத்தல். ரெண்டுத்தையும் சேர்த்தாச்சு. காலையில் உண்ணாமல் இருத்தல், பருத்திருத்தல், ரெண்டுத்தையும் சேர்த்துட்டோம். இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, இது ரெண்டுத்தையும் சேர்க்கவே முடியாது அப்படின்றான். ஏன்னா பருத்திருத்தல் அப்படின்றது என்ன காட்டும் அப்படின்னா, உண்கிறான் அப்படின்றதுதான் காட்டும். அப்ப உண்கிறான், உண்பதில்லை, சேரவே சேராது. உண்கிறான், உண்பதில்லை. உண்பதில்லைன்றது எங்க இருக்கு? காலையில் உண்பதில்லை அப்படின்னு இருக்கே. சரி, என்ன சொல்ல வரா மீமாம்சகன் அப்படின்னா, உண்கிறான், காலையில் உண்பதில்லை, ரெண்டுத்தையும் சேர்த்தே நம்ம பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்றோம். காலையில் உண்பதில்லைங்கிறது காலைங்கிற ஒரு இது ஒரு ஸ்பெசிபிசிட்டி வந்துருக்கு இல்லையா? இருக்கு இல்லையா? அதான் என்ன சொல்றான்னா, ஆக அந்த உண்கிறான் உண்பதில்லை அப்படின்ற ரெண்டு விசேஷம், அது வந்து ரெண்டும் விருத்தமா இருக்கு. காலையில் ஒரு ஸ்பெசிபிகேஷன் இருக்கு அந்த உண்ணுதல் அப்படின்றதுக்கு, உண்ணாமல் இருத்தல் அப்படின்றதுக்கு. ஆனா நம்ம இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஒன்னாவே சேர்க்க முடியாது. இந்த விசிஷ்டமான ஹேத்து, அந்த விசிஷ்டமான ஹேத்து அப்படின்றதுக்கு நேற்றுக்குதான் ஒண்ணு பார்த்தோம். ஸ்ரீபாஷன் வந்தவாடு யாராவது ஞாபகப்படுத்த முடியுமா? அத்தகா அப்படின்றதுக்கு விசிஷ்டமான ஹேத்து அப்படின்னு பார்த்தோம். அதாதகா, அதனால் அதற்கு பிறகு அப்படின்னு, அதற்கு பிறகு அப்படின்றது அதஹா அப்படின்றது கர்ம விசாரம் இருக்கு இல்லையா? அந்த கர்ம விசாரத்தினால என்ன நமக்கு ஏற்பட்டிருக்கு? இந்த பலன்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்ற புத்தி ஏற்பட்டிருக்கு. அந்த புத்தி ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அதே போல இன்னொரு புத்தி ஏற்பட்டிருக்கு. பிரம்மம் அப்படின்றது ஆபாத பிரதி, மேல ஒன்று தோன்றது. ஆக இந்த ரெண்டு புத்தியும் இருக்கு. ரெண்டு புத்தியும் நம்ம சேர்க்கிறோம். அப்போ என்னது? கர்மங்கள்லாம் தாழ்ந்தவை அப்படின்னு புத்தி சேர்த்துடுறோம். அது பகவான் எவனோத்த சொல்லப்படுறான், ஏதோ ஒண்ணு பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு ஏதோ ஒண்ணு இருக்கு. இது இன்னொரு புத்தி. ரெண்டுத்தையும் நல்லா சேர்க்க முடியாது. ஏதாவது விரோதம் இருக்கா அதுல? கர்மங்கள் தாழ்ந்தவை அப்படின்னா பகவான் எவனோத்தன் இருக்கான் போல இருக்கே, ரெண்டு புத்தியும் சேர்க்க முடியாது. இங்க இந்த மீமாம்சகன் என்ன சொல்றான் அப்படின்னா, பருத்து இருக்கிறான், உண்பதில்லை அப்படின்ற அம்சத்தை மட்டும் எடுத்துக்கிறான். பருத்து இருக்கிறான் அப்படின்னாலே அவன் உண்கிறான் அப்படின்றது அர்த்தமாயிருக்கு. அப்போ உண்கிறான், உண்பதில்லைன்றதை சேர்க்கவே முடியாது. இப்போ சேர்க்கணும்னால என்ன பண்ணணும் அப்படின்னா, இரவில் உண்கிறான் அப்படின்றதுதான் நம்ம புத்தியே போகும்.
அப்படின்றது. இதுதான் அர்த்தாபத்தி அப்படின்னு சொல்றோம். ரெண்டும் பிரமாணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ரெண்டுமே சரியான புத்தி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது, ரெண்டுத்தையும் ஒட்ட வைக்க முடியல. ஆகினால என்ன பண்றது அப்படின்னா இன்னொரு புத்தியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. இங்க அனுமானம் அப்படின்றது வரல, அந்த பக்ஷம் சாத்தியமேத்துவம் அந்த ஒரு இதுல விசாரத்துல இங்க போல. வியாப்தியை கிரகிக்கிறான், பராமர்சம் ஏற்படுறது, அந்த ப்ராசஸே இங்க கிடையாது. அங்க என்ன மாதிரி ப்ராசஸ்? ரெண்டு பேர் சொல்றா. இப்ப எப்படி வச்சுக்கோங்க, தேவதத்தன் உங்கிறான் அப்படின்னு காலையில் உண்பதில்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, பருத்து இருக்கிறான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராசஸ் பண்ணும் பொழுதே நமக்கு என்ன ஆகுதுன்னா விரோதமும் ஏற்பட்டு வெளில அவுட்புட் எப்படி நமக்கு வரும் அப்படின்னா ராசியில் உங்கிறான் அப்படின்னா நமக்கு அவுட்புட் வரும் அப்படின்றதுதான் இந்த மீமாம்சகர் சொல்றோம். ஆக அனுமானத்துல இதை சேர்க்க முடியாது. சரியா? இதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவான், கேள்விப்பட்டிருக்கலாம். தேவதத்தன் 100 பராயம் ஜீவிப்பான் அப்படின்னு ஜோதிஷ் சாஸ்திரத்துல தெரிஞ்சாச்சு. ஒருத்தன் அகத்துக்கு போறான், அங்க தேவதத்தன் காணப்படல. என்ன பண்றான்? வெள்ளை இருக்கும் அப்படின்னு சொல்லி பண்றான். அங்க யோசிங்க, என்ன பட்சமா இருக்கும்? பட்சம் என்ன? ஏன் சுலபம் தானே? தேவதத்தன் தான் பக்ஷம். என்ன சாதிக்கணும்? கேக்குறதா? கேக்குறது சுவாமி. இல்ல நோட்ஸ் எடுத்து போது டக்குன்னு அது கேட்கல. சரி சரி சரி. தேவதத்தன் பக்ஷம் என்ன சாதிக்கணும்? அங்க வெள்ள இருக்கான் அப்படின்னு சாதிக்கணும். என்ன ஹேத்து சொல்லலாம்? உள்ள இல்ல அதனால வெள்ள இருக்கா, உள்ள இல்ல அதனால வெள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி. அப்படி சரியா இருக்கும். உள்ள இல்லை அப்படின்னா அதுக்காக தான் இப்ப என்ன ஆகும்னா ஒரு கால் மறிக்கு இருந்தா உள்ள இருக்கான்னு சொல்ல முடியாது. உள்ள இல்ல, இந்த லோகத்துல இருக்க மாட்டான். உள்ள இல்லை அப்படின்றது சரியான ஹேத்து இல்ல. சரி, ஜீவிச்சிருக்கான் அப்படின்றது சரியான ஹேத்துவா? அதுவும் கிடையாது. எங்களோட ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணோம். உள்ள இல்லை, ஜீவித்திருக்க. இப்ப ஜீவித்து இருக்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த லோகத்துல எங்கேயோ இருக்கான் அப்படின்றது இருக்கான். உள்ள இல்லை, உள்ள அப்படின்றது ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ண முடியாது. சேர்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா வெள்ள இருக்கான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும் அப்படின்றதுதான் என்னுடைய நையாயிகமா சொல்றது. யாரு? மீமாம்சகர் சொல்றது. சரியா? இவன் என்ன சொல்றான் அப்படின்னா அர்த்தாபத்தி அப்படின்றது அனுமானம் தான். இதுல இந்த விசிஷ்ட ஹேத்து இருக்கு இல்லையா, இது வராது அப்படின்னு ஒத்துண்டாதானே இந்த கஷ்டம்லாம். ஆக்சுவலா இது ஏன் வரக்கூடாது? இதுல இந்த மீமாம்சகர் ஒரு விதமா யோசிக்கிறான், ரெண்டுத்தையும் நம்ம மர்ஜே பண்ண முடியாது, விசிஷ்டமாக ஆக்கவே முடியாது அப்படின்ற ஒரு தாத்பரியத்தோட அவன் யோசிக்கிறான். நையாயிக்கன் அப்படிலாம் போல. அவன் சொல்ற ஹேத்து இதுதான். என்ன அப்படின்னா திவா புஞ்சான சதி பீனத்வாத். சதி அப்படின்னு சதி சப்தமி அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு மர்ஜ் பண்றதுக்கு தான் சதி அப்படின்றது இருக்கு. அப்போ காலையில் உண்பதில்லை, பருத்து இருக்கிறான், ரெண்டுத்தையும் சேர்க்க முடியும். இதுல ஒரு பெரிய பருத்து இருக்கிறது அப்படின்றது ஒரு தனித்தன்மை. அதே போல என்னது இந்த வெள்ளை இருக்கிறது அப்படின்னு, அதாவது காற்றால் உண்றது இல்லை அப்படின்றது அது ஒரு தனித்தன்மை. இடத்துக்கு ஒரு விரோதமே கிடையாது அப்படின்னும். அதே போல நமக்கு தேவதத்தன் அகத்துல இல்ல அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அங்க கூட என்ன ஜீவித்து இருக்கான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் பிராணனோட இருக்கான் அப்படின்றது மட்டும்தான். சரியா? பிராணனோட இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதே போல என்ன ஆகும்னா பிராணனோட இருக்கான், அது கூட சேர்ந்து அகத்துல இல்லை. ரெண்டுத்தையும் தாராளமா நம்ம நோட் பண்ணலாமே. பிராணனோட இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இந்த உலகத்துல ஏதாவது இடத்துல இருக்கணும் அப்படின்றதுதான். இப்போ இந்த உலகத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கான், இங்க இல்லை அப்படின்றது சேர்க்கறதுல ஒரு எந்த விரோதமும் இல்லையே அப்படின்னா நையாயிக்கனுடைய இது தாத்பரியம். ஆக அவன் என்ன பண்றான் அப்படின்னா எழுத்தி விசிஷ்ட ஹேத்துவா ஆக்கிடுறான்.
ஆனா என்ன சிரமம்னா, எப்போ ஒரு சிரமம் வரும்னா, இந்த மாதிரி நம்ம யாரையும் ஒருத்தரை பார்க்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, புதுசா பாக்குறோம் ஒரு கேஸ், இந்த மாதிரி பெருத்து இருக்கார், இது காட்டா சாப்பிடுறது இல்லை அப்படின்னு, அங்க நம்ம அண்மைய வியாப்தியை சொல்ல முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? ஆனா நமக்கு இந்த புத்தி ஏற்படுறது, ராத்திரி சாப்பிட்றாரு அப்படின்னு புத்தி ஏற்படுறது. அப்ப யஜ்ஞதத்தன் எப்படி காத்தால சாப்பிடாம படுத்திருந்து ராத்திரி சாப்பிட்றாங்க, அதே போலதான் இவர் அப்படின்னு ஒருத்தர் திருஷ்டாந்தமா காட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அப்ப என்ன பண்ணலாம்னா, வெதிரேக வியாப்தி தான் சரணம். வெதிரேக வியாப்தின்றது என்னது? இந்த அக்னி தூமம் அந்த விஷயத்துல அதை வச்சுட்டு முதல்ல சொல்லணும். வெதிரேக வியாப்தின்றது எப்படி இருக்கும்? அக்னி தூமம் புகை அந்த விஷயத்துல இங்க எல்லாம் புகை இல்லாமல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நெருப்பின்மை உண்டு. புகையின்மை இருக்கிற இடத்துல நெருப்பின்மை உண்டு. மாற்றி சொல்லணும். எங்கெல்லாம் அக்னி இல்லையோ அங்கெல்லாம் புகை இருக்காது. எங்கெங்கெல்லாம் நெருப்பு இல்லை, அக்னி இல்லையோ அங்கெல்லாம் புகையின்மை இல்லை. சரியா? இப்ப அதே மாதிரி இங்க முயற்சி பண்ணுங்க. போட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க அதே மாதிரி வெஜிரேக்கு நீங்க சரி இங்க பக்ஷ சாத்தியம் ஏற்று அப்படின்னு சொல்லுங்க. பக்ஷம் என்ன, சாத்தியம் என்ன, ஏற்று என்ன? பக்ஷம் தேவதத்தம். ஆமா. சாத்தியம் இரவில் உண்டு. இரவில் உண்ணுதல். ஏற்று என்ன? இல்லைங்க அடியே, நீங்க இரவில் உண்ணாதிருத்தல் தானே வந்து எனக்கு வெற்றிலை ஆத்தி இருக்கிறதுனால நெருப்பின்மை மாதிரி இங்க இரவில் உண்ணாத இருத்தல் அப்படியான வச்சுக்க முடியும். அப்படி வேணாம். அங்க அது கரெக்ட். அங்க நெருப்பின்மை நம்ம அங்க சாதிக்கல. அங்க கூட என்ன சாதிக்கணும் அப்படின்னா, அங்க என்ன இந்த பர்வதத்துல என்ன சாதிக்க போறோம்? நெருப்பு தான் சாதிக்கணும். பர்வதம் நெருப்பை கொண்டது, புகை இருக்கிற அப்படின்னா. ஆனா வியாப்தியை தான் வேற மாதிரி சொல்றோம். அப்ப இங்க அதே மாதிரி என்ன பண்ணணும்? இங்க ஹேத்து என்னது? தேவதத்தன் இரவில் உண்கிறான். ஹேத்து என்ன? பருத்திருக்கிறான், காலையில் உண்ணாமல் காலை உண்ணவில்லை. அப்ப இங்க வெத்திரேக வியாப்தின்றது எப்படி வரணும்? எவன் இரவில் காலையிலும் இரவிலையும் உண்ணவில்லையோ அவன் பருத்திருக்க மாட்டான். இல்ல சரிதான். எவன் இரவில் உண்ண மாட்டானோ அவன் படுத்திருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னா போறாரு. இல்ல, காலையில் உண்ணாமல் காலையிலும் இரவிலும் உண்ணாமல் இருக்கானோ அவன் படுத்திருக்க மாட்டான். அங்க நம்ம காலையை வந்து இரவோட சேர்க்க முடியாது. எவன் இரவில் உண்ணாமல் இருக்கிறானோ சாத்தியத்தினுடைய இன்மை. சாத்தியம் என்ன சாத்தியம்? இரவில் உண்கிறான் அப்படின்றது சாத்தியம். இப்ப எவன் இரவில் உண்ணாமல் இருக்கிறானோ அவன் இடத்துல ஹேது இல்லை அப்படின்னு சொல்லணும். ஹேது என்ன? காத்தால சாப்பிடாம படுத்திருக்கிறது. காலையில் சாப்பிடாமல் படுத்திருக்க மாட்டான். இருக்க மாட்டான் அப்படின்றது அந்த ஹேத்துவின் இன்மை. அப்ப எவன் வந்து இது வந்து நம்ம வேற ஒரு இடத்துல பார்த்திருப்போம். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்? யஜ்ஞதத்தன் அவன் எப்படி இருக்கான்? அவன் வந்து காத்தால சாப்பிட்றான் அப்படின்னு வச்சுக்கோமே. சரியா? அப்படி சாப்பிட்ற அவன் படுத்திருக்கான். காத்தால சாப்பிட்டு படுத்திருக்கான். ராத்திரியும் சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கோ. அந்த மாதிரி திருஷ்டாந்தம் கிடைக்கும். இப்படி கிடைச்சதுன்னா என்ன ஆகும்? இப்ப இந்த சாத்தியாபாவம் ஹேத்தாபாவம் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். என்ன ஹேத்து, என்ன சாத்தியத்தினுடைய அபாவம் என்ன பார்த்தோம்? சாத்தியம்ன்றது வந்து ராத்திரியில சாப்பிட்றது சாத்தியம். ராத்திரியில சாப்பிடாம இருக்கிறது. அந்த யஜ்ஞதத்தன் ராத்திரியில சாப்பிடாம இருக்கான். அவனா என்ன பண்றான்? கார்த்தால சாப்பிட்டுட்டான். ஆக கார்த்தால சாப்பிடாமல் பருத்து இருக்கான் அப்படின்னு அவன் இடத்துல கிடையாது. சரியா? இன்னொன்னு பார்க்கலாம். இன்னொருத்தன் விஷ்ணுமித்ரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோமே. அவன் வந்து மெலிந்துதான் இருக்கான். அவன் ராத்திரியும் சாப்பிட்றதில்ல, கார்த்தாலையும் சாப்பிட்றதில்ல. அவன் ராத்திரியில் சாப்பிடாமல் இருக்கான். அந்த தன்மை இருக்கு. அதே போல அந்த ஹேத்துவினுடைய அபாவம் இதை சொல்லிட்டீங்கன்னா நல்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது.
அந்த விஷ்ணுமித்திரன் இடத்துல என்ன இல்லை? இது பருத்திருக்கிற, அதாவது இரவில் சாப்பிடாமல் பருத்திருக்கும் தன்மை இல்லை. காலையில் சாப்பிடாமல் காலையில் சாப்பிடாமல் பருக்கும் தன்மை அவன் பருக்கலையே. காலையில் சாப்பிடாமல் பருத்திருக்கிறதுனுடைய அபாவம் எப்ப வரும்? இது நைட்டும் சாப்பிடாம இருந்தாதான் வரும். நைட்டு போவான். காலையில் சாப்பிடாமல் பருத்திருக்கும், காத்தால சாப்பிட்டாலே வந்துடும். காலைல சாப்பிட்டா எப்படி நம்ம ஒரு குவாலிஃபைடா ஒரு அபாவம் பருத்திருக்கும். காலையில் சாப்பிடாம பருத்து இருக்கணும். இப்ப காட்டுதால சாப்பிட்டானா வராது, அபாவம் வராது. பருத்தே இல்லைன்னா அப்பவும் அபாவம் வராது. அப்போ அபாவம் சொல்லிக்கணும். ஆக நம்ம வந்து விசேஷத்தினுடைய அபாவம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? விசிஷ்டத்துக்கு இன்னொரு உதாரணம் கொடுக்குறேங்க. இப்ப நம்ம அந்த சந்திரகாந்த மணியில பார்த்த விஷயம் தான் அது. நெருப்புக்கு என்ன காரணம்? அது நெருப்பு. தாகத்துக்கு என்ன காரணம்? நெருப்பு. அதே போல சந்திரகாந்த மணியினுடைய இன்மை. சரியா? 2 காரணம் அப்படின்னு பார்த்தோம். நெருப்பு வேணும், சந்திரகாந்த மணி இருக்கக்கூடாது. அந்த சந்திரகாந்த மணிக்கு மேல சூரியகாந்த மணி அப்படின்னு ஏதாவது பார்த்திருக்கோமா? உத்தேஜகம் பார்த்திருக்கோமா? சரி. என்ன ஞாபகம் இருக்கு அந்த சூரியகாந்த மணியை பத்தி? ஐ திங்க் சூரியகாந்த மணி பத்தி பார்க்கல. அப்படின்னா சரி, சூரியகாந்த மணின்றது உத்தேஜகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சந்திரகாந்த மணி தடையா இருக்கு, தாகத்துக்கு தடையா இருக்கு. அந்த சூரியகாந்த மணி இருந்தா என்ன ஆகும்னா, சந்திரகாந்த மணி இருந்தாலும் தாகம் ஏற்படும். சரியா? சரி, இப்ப நம்ம தாகத்துக்கு நையாயிகன் சொல்லக்கூடிய 2 காரணங்கள். என்னது தாகத்துக்கு என்ன காரணம் சொல்றான் நையாயிகன்? நெருப்பு இருக்கணும், சந்திரகாந்த மணி இருக்கக்கூடாது. ஆக நெருப்பு ஒரு காரணம், சந்திரகாந்த மணி இன்மை மற்றொரு காரணம். ஆனா சூரியகாந்த மணி இருந்ததுன்னா என்ன ஆறுது? காரணம் இல்லாமலே காரியமானது ஏற்படுறது அப்படின்னு ஆயிடும். எப்படின்னு சொல்ல முடியுமா? காரணம் இல்லாமலே காரியம். சூரியகாந்த மணி இருந்தா தாகம் ஏற்படுறது. ஆனா அங்க என்ன இல்ல? நெருப்பும் இல்லை. நெருப்பு இருக்கு. சந்திரகாந்த மணி இன்மை இல்ல, சந்திரகாந்த மணி இருக்கு. சூரியகாந்த மணி என்ன பண்றது அப்படின்னா அதான் உத்தேஜகமாக ஆயிடுறது. அப்ப அங்க என்ன இல்ல? சந்திரகாந்த மணி இன்மை அப்படின்றது இல்ல. அப்ப என்ன ஆயிடும்னா காரணம் இல்லாமலே காரியம் ஏற்பட்டுருது அப்படின்னு ஆயிடும். அப்ப இதை எப்படி தவிர்க்கிறது? வெறும் சந்திரகாந்த மணி இன்மை காரணம் கிடையாது அப்படின்னு சொல்லணும். அப்ப என்ன காரணம் அப்படின்னா சூரியகாந்த மணி இன்மை விசிஷ்டமான சந்திரகாந்த மணியினுடைய இன்மை. இதெல்லாம் கொஞ்சம் வரைஞ்சு பார்த்தா புரியும். இப்ப சூரியகாந்த மணி இல்லாமல் இருக்கணும், அப்ப சந்திரகாந்த மணியானது தடையாக இருக்கும். அப்ப சூரியகாந்த மணி இன்மை விசிஷ்டமான சந்திரகாந்த மணியினுடைய இன்மை, அது காரணம் அப்படின்னு ஆயிடும். சரியா? சரி, இப்படிப்பட்ட இந்த விசிஷ்டம் இது எப்பப்பெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு? என்ன கண்டிஷன்ஸ்ல வரும்? என்ன சொல்ல முடியும்? சூரியகாந்த மணி இல்லாத ஒரு சந்திரகாந்த மணியினுடைய இன்மை எப்ப வரும்? சந்திரகாந்த மணியே இல்லைன்னு வச்சுக்கோமே, அப்ப அந்த இன்மை இங்க வந்துடும் இல்லையா? சந்திரகாந்த மணியே இல்லைன்னா இங்க வந்துடும். சரி, இப்ப சூரியகாந்த மணியானது இருக்குன்னு வச்சுக்கோ. அப்ப சூரியகாந்த மணி இருந்ததுன்னா சூரியகாந்த மணியுடைய இன்மை இருக்காது. அப்ப சூரியகாந்த மணி இன்மையை கொண்ட சந்திரகாந்த மணி அப்படின்றது ஒண்ணு இருக்காது.
இது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயம் இல்ல. இல்ல, என்ன சந்திரகாந்த மணி இல்லையா? அப்ப சூரியகாந்த மணி இருந்தாலும் இல்லாட்டாலும் இட் டசன்ட் ஹேவ் an impact இல்லையா? அது ஃபர்ஸ்ட் கேஸ். ம். அது ஃபர்ஸ்ட் கேஸ். அது கரெக்ட். சரியா ஃபாலோ பண்ணுங்க. அது ஃபர்ஸ்ட் கேஸ். இப்ப சந்திரகாந்த மணி இல்லாம போச்சுன்னா கண்டிப்பா சூரியகாந்த மணி இருந்தாலும் என்ன, இல்லாட்டி இருந்தாலும் சரி. ஆனா சந்திரகாந்த மணி இருந்தாலுமே கூட சூரியகாந்த மணி இன்மை இருந்தாதான் சூரியகாந்த மணி இருந்தது என்றால் என்ன ஆகுனா சூரியகாந்த மணி இன்மை இருக்காது. சூரியகாந்த மணி இன்மையுடன் கூடின சந்திரகாந்த மணி அப்படின்றது அப்ப இருக்காது சூரியகாந்த மணி இருக்கிற நேரத்துல. சரியா? இது அந்த விசிஷ்டாபாவம் அப்படின்னு சொல்லுவா. நீ எழுதி பார்த்து ஒரு வார்த்தை பார்த்தாலும் சுலபமாயிடும், பெரிய ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இங்க அதே போலதான். இங்க என்ன இருக்கு, இங்க ஒரு விசிஷ்டம் என்னது, இங்க கார்த்தால சாப்பிடாமல் பருத்து இருக்கிறது அதனுடைய இன்மை அப்படின்னு போயாச்சுன்னா அந்த இன்மை வந்து ரெண்டு விதமா வரலாம். விசேஷமே இல்லாம போனா இன்மை வந்துடும், இல்லாட்டி விசேஷம் இல்லைன்னா அப்பவும் இன்மை வந்துடும் அப்படின்னு ரெண்டு இருக்கு. சரி, இப்போ வந்து இது இந்த மாதிரி வெத்திரேக வியாப்தியை சொல்றத நையாயிக்கும். சரியா? அன்வய வியாப்தி இல்லை அப்படின்னு. நம்ம சித்தாந்தத்துல இந்த வெத்திரேக வியாப்தி அப்படின்றத நாம் ஒத்துக்கிறது கிடையாது. அது ஏன் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம எப்பயாவது பார்ப்போம். நியாய சித்தாந்தத்துலயா, நியாய பரிசுதியில, வேதாந்தாச்சாரிய இந்த மாதிரிலாம் சாதிக்கிறது. நம்மளுடைய சித்தாந்தத்துல இந்த வெத்திரேக வியாப்தி அப்படின்றத நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு இடமே பார்க்காம இங்க இருந்தா அப்படி இருக்கும் அப்படின்னு இந்த சாமானாதிகரணம் அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஏதுவையும் சாதித்து சேர்த்து பார்க்கணும், அப்பதான் நம்ம வியாப்தி ஞானமே வரும். அது இல்லாம இது வெறும் வெத்திரேக வியாப்தி எல்லாம் சரி வராது அப்படின்னா நான் கண்டிப்பா. சரி, அது இருக்கட்டும். அப்ப நம்ம சித்தாந்தத்துல இது எப்படி கொண்டு வருது? ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல அர்த்தாபத்தின்ற ஒரு பிரமாணம் இருக்குமா? இந்த விஷயம்லாம் அனைவரும் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. உபன்யாசங்கள் காலக்ஷேபத்துல எல்லாம் நம்ம சித்தாந்தத்துல அர்த்தாபத்தி நம்ம சம்பிரதாயத்துல தனி பிரமாணமா ஒத்துக்கல சுவாமி. அது அனுமானத்திலேயே தான் சேர்த்துறோம். அனுமானத்தை சேர்த்துடணும். சரி, என்ன அனுமானத்தை சேர்க்கறதுக்கோ வெத்திரேக அனுமானத்தை நம்ம ஒத்துக்கிறது கிடையாது. அப்ப நமக்கு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், அன்வய அனுமானம் தான். அப்ப எப்படி அன்வய அனுமானத்தை சேர்க்கறது? இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த மாதிரி யார் பாலத்துல அவன் இந்த மாதிரி காலத்தால சாப்பிடாம படுத்துருக்கான்னு ஒருத்தன், அவன் ராத்திரி சாப்பிடுறான், அந்த மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. ஆனா தேவதத்தன் ராத்திரியில் சாப்பிடுறான் அப்படின்னு நமக்கு தோன்றது என்ன வாய்ப்பு இருக்கு? எப்படி அனுமானிக்க பண்ணலாம் அப்படின்னு நியாய பரிசுத்தியோ நியாய சித்தாந்தத்தையோ தேடலை. முன்னாடி ஒரு தடவை நான் எப்பயோ சேவிச்சது, எனக்கு அதை தேடுறது கொஞ்சம் இதுவா இருந்தது. சரி, என்னதான் ஆச்சாரியர்கள் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு வெறும் என்னுடைய தாட்ஸ் மட்டும் தான், இது தப்பாவும் இருக்கலாம். அது ஜஸ்ட் இது ஒரு பேஸா வச்சிருக்கோம்னா என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே கிரந்தத்தை பார்ப்பீங்க, நம்ம பார்க்குறோம், அப்போ என்னன்றதை பார்ப்போம். இப்போ எனக்கு தோன்றது என்ன தோணித்து அப்படின்னா, இங்க வந்து தேவதத்தன் அவன் வந்து ராத்திரி உண்றான் அப்படின்றத எப்படி அனுமானம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மாதிரி உண்கிறான் அப்படின்றத அனுமானம் பண்ண பருத்து இருக்கான். இது ஒரு வியாப்தி பங்கு எதுவும் இருக்காது இல்லையா? பருத்து இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா உண்டுதான். அப்ப பருத்திருத்தல் அப்படின்றத வச்சு நம்ம தாராளமா உண்கிறான் அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். சரி, இரவுல உண்ணலாம் அப்படின்றத எப்படி அனுமானம் பண்ணலாம்? கார்த்தால பார்க்கலன்னா இரவுல அப்படின்ற சரியா வந்துருவாங்க. கார்த்தால சாப்பிடல, யாரையெல்லாம் கார்த்தால சாப்பிடலையோ உண்ணாவிரதம் இருக்கானா? இல்ல, பறிச்சிருக்கிறதுனால உண்கிறான்னு முடிவு பண்ணிட்டோம். காலைல உண்ணதுனால நைட்ல உண்ண வேண்டும். இதுதான் பரிசேஷ அனுமானம் அப்படின்னு பேர். சரியா? பரிசேஷ அனுமானத்துல ஒரு சாமானியம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், ஒரு பொதுத்தன்மை இருக்கு முடிவு பண்ணிட்டோம், மற்ற விசேஷங்கள்லாம் பாதிக்கப்படும். அப்ப என்ன எடுத்துக்கோங்க அப்படின்னா, அந்த ஒரு 10 கேஸ் இருக்கு, 10க்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். 9 கேஸ் இல்லைன்னு ஆயிடுச்சு, நம்ம தாராளமா இன்ஃபர் பண்ணலாம் இல்லையா? இந்த 10வது தான் வந்து இங்க இருக்கு அப்படின்னு. அதேதான் அங்க அப்ப உண்கிறான்னு முடிவு பண்ணியாச்சு, கார்த்தால உண்ணல அப்படின்னு ஆயிடுச்சு. அப்ப என்ன நம்ம இன்ஃபர் பண்ண முடியும்? ராத்திரி சாப்பிடுறான் அப்படின்னு. ஆனா இங்கேயும் ஒரு கஷ்டம் இருக்கு, நம்ம தான் இந்த மாதிரி ஒருத்தரை பார்க்கவே இல்லையே.
ராத்திரி சாப்பிடுறது. கார்த்தால சாப்பிடாமல் இருக்கிற ஒருத்தன் ராத்திரி இருக்கான் சாப்பிட்றான்னு நம்ம பார்க்கவே இல்லை இதுவரையிலும். அப்ப என்ன பண்றது நீங்க? இது அனுமானம் இல்ல சுவாமி, இது வந்து எலிமினேஷன், ப்ராசஸ் ஆஃப் எலிமினேஷன் இல்லையா? அதாவது சாமானியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், உண்கிறான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். உண்கிறான் அப்ப வந்து ஏதாவது ஒரு சமயத்துல சாப்பிட்டாகணும். கார்த்தால சாப்பிட்றத நம்ம பார்க்கவே இல்லை. ஸோ அதனால வந்து பிரத்யக்ஷத்துல அது வந்து கார்த்தால சாப்பிடலன்னு டிசைட் பண்ணிட்டோம். அப்போ வந்து ராத்திரி சாப்பிட்றான்றது எலிமினேஷன்ல 2 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷனை நம்ம வந்து பிரத்யக்ஷத்தினால எலிமினேட் பண்ணியாச்சுனால இன்னொன்னு நம்ம இன்ஃபர் பண்ணலாம். சரி, இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ராத்திரி சாப்பிடுறது அப்படின்றது சரி. இப்போ அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, நம்ம எலிமினேட் பண்றதுதான் இப்படின்னு யோசிக்கணும்ல. அப்ப நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ் எப்படி வேலை செய்யறது? தேவதத்தன் ராத்திரி சாப்பிட்றான். ஏன்னா கார்த்தால சாப்பிடல, அவன் சாப்பிட்றான் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. சரி, அதனால அந்த எலிமினேஷன் ப்ராசஸ் ஆக்சுவலா நம்ம என்னன்றத நம்ம எலிமினேட் பண்றது எப்படி பண்றோம் அதை யோசிச்சு பண்றோம். அங்க இன்ஃபரன்ஸ் தான் நம்ம பண்றோம். நம்ம வேற ஏதோ ஒரு இடத்துல பார்த்துதான் நம்ம பண்றோம். எலிமினேட் பண்றதுன்றது சரி, ஆனா எப்படி எலிமினேட் பண்றோம்? அந்த 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 பட்சத்துல அந்த பரித்திருத்தல்ங்கிற உண்பவன் பரித்திருக்கிறான்னு பார்த்திருக்கோம். அது பார்த்ததால இவன் கண்டிப்பா சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படிங்கிறது அதுல இருந்து அனுமானித்தது. அது சுலபம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உண்கிறான் அப்படின்றத இன்ஃபர் பண்ணியாச்சு, சரியா? பருத்து, ஏன்னா மத்த 1000 பேர் காட்டலாம் சாப்பிட்றதுனால பருத்து இருக்கான் அப்படின்னு 1000 பேர் காட்டிடலாம். சோ அங்க அண்மைய வியாப்திக்கு ஒரு குறைவும் கிடையாது. என்ன இப்ப பிரச்சனை நமக்கு? இந்த மாதிரி கார்த்தால சாப்பிடாம ராத்திரி ஒருத்தர் சாப்பிட்றத நம்ம பார்த்ததே கிடையாது. அப்ப இங்க எப்படி நம்மளால அந்த இன்ஃபர் பண்ண முடியும்? அவனை போல அப்படின்னு காட்ட முடியாது. இவன் ராத்திரி சாப்பிட்றான், அவனை போல அப்படின்னு காட்ட முடியாது. அதுக்கு என்ன பண்ணலாம்? இல்லையே பரிசேஷ அனுமானம் அப்படின்னு வச்சுக்கலாமே. உண்கிறான முடிவாயிருக்கு, கார்த்தால உண்ணவில்லை அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா இங்க பரிசேஷ அனுமானத்துல நம்ம ஒரு திருஷ்டாந்தம் காட்டணும் இல்லையா? நம்ம எலிமினேஷன் ப்ராசஸ்ல கூட நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம மனசு எப்படி வேலை செய்யறது, அதுதான் நையாயிக்காடுடைய வைசிஷ்டமே. நம்ம எலிமினேட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம், உண்மையா மனசுக்குள்ள என்ன நடக்கிறது அந்த டயத்துல இன்ஃபரன்ஸ் நமக்கு அந்த ப்ராசஸ் புரியுறது. அந்த திருஷ்டாந்தம் அப்படி இருக்கு, அதை வச்சுட்டு இப்படி அப்படின்னு இதுதான் நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படின்னு காட்டிடலாம். அந்த வகையில இங்க காட்ட முடியுமா? தேவதத்தன் ராத்திரி சாப்பிட்றான், காலையில் சாப்பிடாமல் உண்கிறபடியினால் யஜ்ஞதத்தனை போல காட்ட முடியாது. இங்கெல்லாம் தான் என்னன்னா சாமானிய முக்கிய வியாப்திகி அப்படின்னு, முக்கியன்றது எங்க போடல, சாமானிய வியாப்தி அப்படின்னு போட்டிருக்கேன். சாமானிய முக்கிய வியாப்திகி அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது எல்லா இடத்துலயும் நம்ம வேற இடத்துல பார்த்தது எக்ஸாக்டா அங்க சாதிக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நெருப்பு புகை விஷயத்துல என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எக்ஸாக்டா அதே தான் பார்த்திருக்கோம். வடபடியில புகை நெருப்பை பார்த்திருக்கோம், பர்வதத்துல நெருப்பை சாதிக்கணும். ஆனா இந்த சாமானிய வியாப்தியை பத்தி கூட எங்கேயோ முன்னாடி டிஸ்கஸ் பண்ணதான் ஞாபகம். இந்த ஸ்கூலுக்கு ஆக்ஷன் போற பையனை இது வச்சுட்டு, அதாவது அப்பா ராமன் இருக்கான், பையன் வந்து கிருஷ்ணன் இருக்கான் அப்படின்னு வச்சுக்கோங்க. ராமன் கிருஷ்ணனை பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு விடுகிறான். என்ன காரணம் அப்படின்னா அவனுடைய தந்தையாக இருக்கிறபடினால் அப்படின்னு சொல்லிடு. சரியான இன்ஃபரன்ஸ் தான் அது, இப்படிதான் தெரியாது. சரி, ராமனுக்கு இன்னொரு பையன் இருந்து அவனிடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம ஒரு தன்மையை பார்த்தோம்னா அப்போ ஒத்துக்கலாம். ராமன் அல்லாடி கிருஷ்ணன் அப்படின்றவன் வந்து நம்ம பட்சமா வச்சுக்கோமே. கிருஷ்ணன் வந்து ராமனால் அழைத்து செல்லப்படுகின்றான் பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்? ராமன் புதல்வனாக இருக்கிறபடியினால். என்ன நம்ம திருஷ்டாந்தம் காட்ட முடியுங்க? யார் யாரெல்லாம் ராமனுக்கு பையனும் அவன் ராமனால பள்ளிக்கூடத்துக்கு அழைத்து செல்லப்படுவான். கரெக்டா? அது சொல்லலாம். ராமனுக்கு 10 பசங்க இருந்து மற்ற 9 பசங்களே இல்லாட்டி 2-3 பசங்களையும் அந்த மாதிரி பார்த்துருந்தோம்னா இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஆனா ராமனுக்கு ஒரு பையன் தான் இருந்தாலுமே கூட நம்ம இந்த மாதிரி அனுமானம் பண்ணுவோம். அப்ப என்ன வியாப்தி ரியலைசேஷன் இருக்கும்?
இதுதான் சாமானிய முக்கிய வியாப்திக்கு. ஸ்பெசிபிக்கா நம்ம வியாப்தி கிரகிக்கணும் அவசியம் கிடையாது. சாமானியமா என்ன இருக்கும், சாமானியமா கிரகிக்கிறோம்னா என்ன மாதிரி இருக்கும் வியாப்திங்க? வேற ஒரு தந்தை வேற ஒரு பையன், அந்த தந்தை வந்து அந்த பையனை வந்து ஸ்கூல் பண்ற மாதிரி. சரி, அந்த எக்ஸாக்ட் தான் இந்த வியாப்தி. வேற ஒரு தந்தை வேற ஒரு பையன்ல பார்த்து என்ன நம்ம வியாப்தியை கிரகிச்சு வச்சிருக்கோம்? எவரவர் புதல்வனோ அவரவர் தந்தை அவரை பள்ளிக்கூடம் கொண்டு செல்லும். சரியா? அப்ப அந்த புதல்வனா வந்து ஒரு இது ஆச்சுட்டு எவனவன் வந்து பையனா இருக்கானோ அவன் தந்தையால அழைத்து கொள்ளப்படுவான், அழைத்து செல்லப்படுவான். இது சாமானியமா தெரிஞ்சு வச்சிருக்கோம். அதுல வந்து விசேஷமா இங்க வந்து புதல்வன் கிருஷ்ணன், தந்தை ராமன் சப்ஸ்டிட் பண்ணிட்டு அப்படியே கொண்டு மாட்டோம். சரியா? இன்ஃபர் பண்றது இதுவும் கரெக்ட் தான், இந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ். சரியா? இதுக்கெல்லாம் நம்ம இப்போ இந்த ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுதான் நம்ம மனசுக்குள்ள நடந்துருக்கு, புத்திக்குள்ள தான் இதுதான் தாட் ப்ராசஸ் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் இல்லையா? அதே போலதான் இங்க என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சாமானியமான என்ன விஷயம்னா, ஒரு செயல் இருக்கு, அந்த செயல் செய்யப்படுறதுக்கு முடிவாயிருக்கு, ஒரு பொழுதுல செய்யப்படவில்லை அப்படின்னு இருக்கு. அப்ப அந்த செயலானது மற்ற பொழுதுல செய்யப்பட்டுதானே ஆகணும் அப்படின்னு ஜென்ரலா. ஸ்பெசிபிக்கா முன்னுதல் அப்படின்ற செயலுக்கு போனா தானே இந்த கஷ்டம் இருக்கு, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு ஜென்ரலா எடுத்து போனோம். அப்போ என்னென்ன செயலானது இருக்கு பார்த்தாலும் செய்யப்படலையோ அந்தந்த செயலானது ராத்திரி செய்யப்படும். நம்மளே திருஷ்டாந்தமா வச்சுக்கலாம். நம்ம ராத்திரி என்னெல்லாம் செயல் செய்யறோமோ எல்லாத்தையும் நம்ம திருஷ்டாந்தமா வச்சுக்கலாம். சரியா? அதுதான் சாமானிய முக்கியம். இது வந்து இது மறுபடியும் சொல்றேன், இது சரியா அப்படின்னு தெரியாது, இப்படி ஒரு நாள் யோசிக்கலாமா அப்படின்னு தோணி சொல்றாரு. நம்ம எப்பயாவது வேதாந்தாச்சாரியர் என்ன சாதிக்கிறார் அப்படின்னு நேரவே பார்த்துடுவோம். தேடுறதுக்கு தான் சிரமமானது. அதனால எப்படின்னா எங்கேயாவது நிச்சயமா ரத்தங்கள் இருக்கும், ஞாசிதாங்க நட்டு ஞாபக பரிசு இல்லையா. சரி, ஆக இது ஆயிடுச்சு. சரி, ஸ்ரீமதி ராமானுஜாய நமஹ. ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிட்டேன்.